ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை பார்க்க உதவி செய்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். கிதியோன் என்கிற அந்த ஒரு சகோதரனுடைய புலம்பலை இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடிகிறது. அப்பொழுது என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. எப்பொழுது மீதியானருக்கு பயந்து கோதுமையை களத்திலே பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரம், அந்த நாட்கள் நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து நடத்தி வந்தார்கள். அப்பொழுது ராஜாக்கள் எல்லாம் கிடையாது. அப்பொழுது மீதியானர்களுக்கு இவர்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களை அடிமையாக வைத்திருந்தபடினால் இவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வாரிக்கொண்டு போய்விடுவார்கள். பயந்து அந்த கோதுமை மணியை ஆயத்தம் பண்ணி வீட்டிற்கு கொண்டு போகும் பொழுது கர்த்தருடைய தூதன் கிதியோனை சந்தித்துதான் அந்த வார்த்தை சொல்லுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த காரியத்தில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், இவைகள் எல்லாம் ஏன் நேரிடும்? இந்த பாடுகள் எதற்கு? இந்த தோல்விகள் எதற்கு? இந்த ஏமாற்றம் எதற்கு? ஏன் எங்கள் வாழ்க்கையில் இந்த இழப்புகள் என்று சொல்லி பல விதத்தில் நாம் ஆண்டவர் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது என்று சொல்லி கேள்விகள் வரும். புரியாமல் நாம் புலம்ப ஆரம்பிப்போம். இங்கு பார்க்கும்போது அதே காரியத்தை தான் பார்க்க முடிகிறீர்கள். முற்பிதாக்கள் நிறைய காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. எகிப்திலிருந்து நீர் அவரை கொண்டு வரும் பொழுது செய்த மகத்தான அதிசயங்கள், அற்புதங்கள், செங்கடலை பிளந்ததை, எரிகோவை தகர்த்ததை, என்ன யோர்தானை பிரித்ததை, பல காரியங்களை சொல்லியிருக்கிற அவைகள் எல்லாம் எங்கே? இன்னைக்கு நாங்கள் அடிமைகளா இருக்கிறோமே, கைவிடப்பட்டு இருக்கிறோமே, நிந்தையில் இருக்கிறோமே, வேதனையில் இருக்கிறோமே, போராட்டத்தில் இருக்கிறோமே, முடிவே தெரியவில்லை. சில காரியங்களுக்கு என்ன செய்யறது என்று கூட சில நேரத்தில் தெரியல என்று சொல்லி புலம்புகிறவர்களை அந்த சூழ்நிலை தான் இங்கு கிதியோன் இருக்கிறது. ஆனால் சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. மீதியானியரை கைக்கு என்னுடைய ஜனங்களை விடுவிக்க நான் விரும்புகிறேன், ஆனால் அதில் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், ஒரு பயந்து போய் அந்த களத்திலே கோதுமை பிரித்தெடுக்கிற அந்த சகோதரனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறார். நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி பயந்து ஒருவரை வாழ்ந்துட்டு இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குமா, அடுத்த எதிர்காலம் என்ன இருக்குமோ, ஒரே பயத்திலும் கலக்கத்திலும் மற்றவங்களாம் என்ன சொல்வாங்களோ பல விதத்துல புலம்புறீங்களா? கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லையே. வேதம் அதைத்தான் சொல்கிறது. தோல்விகள் நிரந்தரம் அல்ல. தோற்று போயிட்டேனே அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவுக்கு வந்து விடாதீர்கள். தாமஸ் ஆல்வா என்கிற ஒரு சயின்டிஸ்டை குறித்து எல்லோருக்குமே நன்றாக தெரியும். பல்ப் எல்லாம் மற்ற நிறைய ஏராளமான கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடித்தது. ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளை அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு முன்பாக பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார். ஒரு முறை 10 முறை அல்ல, 100 முறை 200 முறை அல்ல, 1000 முறை. அதை தாண்டியும் அத்தனை தோல்விகள் தான் அவருக்கு. செய்ததெல்லாம் தோற்று போய்விடுவார், சரியாக வராது. ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை, பின்வாங்கவில்லை, கைவிட்டு விடவில்லை, முயற்சி எடுக்கிறதை நிறுத்திவிடவும் இல்லை. ஒரு நாள் வந்தது, எல்லாம் ஜெயமாய் மாறினது. இன்றைக்கு நாம் பேசுகிற அளவுக்கு சாதித்து விட்டு போய்விட்டார். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில தோற்று போயிட்டோம் அவ்வளவுதான் உட்கார்ந்து விடாதீர்கள். தோல்வியை ஜெயமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தால் போத எல்லா அடிமைத்தனத்தின் நோய்களை நாமே முறிக்க முடியும். அந்த பலத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த நம்பிக்கையோடு அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். மேலாண்மையின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அப்பா, கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, பயந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி இந்த ஒரு பக்க வேதனையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே என் தேவன் இறங்கி அந்த கிதியோனை எடுத்து பயன்படுத்தினீர் அப்பா. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மீட்பு ஏற்பட்டது, விடுதலை ஏற்பட்டது, நன்மை ஏற்பட்டது, ஆசீர்வாதம் உண்டானது. அவனமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. தோற்று போய் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவரை நம்பிக்கை இழந்து போய் பயத்தோடு நாளை தினத்தை குறித்த கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இதை கேட்க நேரிடுமானால் என் ஆண்டவர் தட்டி கொடுத்து வலதுகையை பிடித்து, பராக்கிரமசாலி, நீங்க பயந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா சொல்லி தைரியப்படுத்தி இந்த நாள் முழுதும் நடத்துங்க. மகத்தான காரியங்களை செய்யுங்க. நாம் உயர்த்தப்படட்டும். இந்த ராஜ்யத்தின் எல்கைகள் விரிவாகட்டும். ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற நாளா இருக்கட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தோல்வி நமக்கு இல்லை, ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தொற்றது போல தெரியலாம் அல்லது முடிந்தது போல தெரியலாம், மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டுமாய் நாளை தினத்திலே சந்திப்போம்.